Hello everyone, welcome to Mrs. Versatile. 5 minutes craft பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை பார்க்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. நம்ம அந்த ஹேக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறோமோ இல்லையோ அந்த வீடியோவை பார்க்காம இருக்க மாட்டோம். இந்த வீடியோவில் சில நெயில் ஆர்ட் ஹேக்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெயில் ஆர்ட் ஹேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் நெயில் பாலிஷ் ஒரு ட்ராப் எடுத்து வச்சு தன்னோட ரைட் தம் ஃபிங்கரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி எல்லா நெயில்ஸ்க்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரே பண்ண விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் நெயில் ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தம் ஃபிங்கரில் இப்போ ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரே பண்ண விட்டுருங்க. அப்போ தான் இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்ளோ கவரில் ஒரு ட்ராப் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்களோட ரைட் தம் ஃபிங்கரை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய நெயில் பாலிஷ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அங்கங்கே திட்டாக இருக்கக்கூடாது, இல்லைன்னா அந்த நெயில் ஆர்ட் வந்து சரியாக வராது. ஸோ கவனமாக பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பிரிண்டெல்லாம் நல்லா சூப்பராக ஒட்டியிருக்கு. இந்த நெயில் ஆர்ட் செம்மையாக வந்திருக்கு. ஸோ வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த நெயில் ஆர்ட்டை ஒரு டிசைனர் பெல் பென் யூஸ் பண்ணி அதோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் வரைஞ்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் இதே மாதிரி டிசைனர் பெல் பென் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பேப்பரில் பர்பிள் கலர் நெயில் பாலிஷ் ட்ராப் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் டிசைன் கொஞ்சம் பெருசாக வருது, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் சென்டரில் வந்து ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் ட்ராப் வைக்க போகிறேன். இந்த நெயில் ஆர்ட்டும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில் ஆர்ட்டை லைனர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க, அதாவது ஐலைனர் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரே பண்ண விட்டேன். இப்போ நம்ம லைனர் வச்சு ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்கிட்ட நார்மல் ஐலைனர் இல்லை, அதனால் நான் இந்த ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நார்மல் ஐலைனர் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் மறக்காமல் பாருங்கள். வாவ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த நெயில் ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது காஞ்சதுக்கப்புறம் மறக்காமல் டாப் கோட் அப்ளை பண்ணிடுங்க. இது டெம்பரவரி நெயில் ஆர்ட் தான், இருந்தாலும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த நெயில் ஆர்ட் நேம் ஃப்ரெஞ்ச் டிப் மேனிக்யூர். ஸோ பேண்டேட் ஒட்டிட்டு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சரி வாங்க நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளும் பேண்டேட் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த பேண்டேடை நீங்கள் கவனமாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க பாலிஷஸை நெயில் ரிமூவர் ப்ளஸ் ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். இந்த நெயில் ஆர்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் நம்மளால் பேண்டேஜை வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெயில் ஆர்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் ப்ளஸ் பிளாக் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மார்பிள் எஃபெக்ட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் இந்த மாதிரி க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரே பண்ண விட்டேன். ஆட்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா டாப் இல்லைனா பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. காயறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த நெயில் ஆர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஒரு மாதிரி சின்ன பேப்பரில் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் அண்ட் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் ஒரு ட்ராப் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்கிற ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வந்து கொஞ்சம் எடுத்து அந்த டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷோட மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்பிள் எஃபெக்ட் வரதுக்காக நீங்கள் சின்ன லைன்ஸ் ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடணும். பிளாக் கலர் நெயில் பாலிஷையும் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி நல்லா அந்த மார்பிள் எஃபெக்ட் வர மாதிரி வரைய ஆரம்பிச்சிடுங்க. என்னோடய ப்ரஷ் திக்காக இருக்கிறதுனால நான் போட்டிருக்க லைன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது.
ஸோ நீங்கள் தின் நெயில் ஆர்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த நெயில் ஆர்ட்டை ட்ரை பண்ணுங்கள். ஏதோ வித்தியாசமாக ஒரு நெயில் ஆர்ட் வந்திருக்கு. நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வருதுன்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த நெயில் ஆர்ட் ஹேக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.